அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அண்ணன் பாக்கியராசன் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சியோட செய்தி தொடர்பாளராக இருக்கார் அப்படின்னு சொல்லி அவரோட ட்விட்டரில் சமீபத்தில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தார். இந்த பதிவை பார்த்துட்டு எனக்கு இந்த பதிவை நோக்கி வந்து பாரிசாலன் இன துரோகி, தமிழ் இனத்தோட துரோகி பாரிசாலனை நான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போ நியமனம் அப்படிங்கிற இந்த தந்தி டிவி போஸ்ட்டை வந்து பாருங்கள். சிஎம் விஜயின் பொது நிகழ்வுகள் ஆலோசகராக விஷ்ணு ரெட்டி, யாருங்க விஷ்ணு ரெட்டி நியமனம், அரசியல் ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி நியமனம் அப்படிங்கிற இந்த ஒரு செய்தி, முக்கியமான செய்தி. அரசியல் வட்டாரத்தில் தமிழ் தேசியம் பேசுகிற ஒருத்தருக்கும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும்னு சொல்கிறோம். திமுக ஆட்சியில் என்ன ஆச்சு அப்படின்னா, தமிழ்நாட்டை தெலுங்கரான ஸ்டாலின் ஆண்டார். அதே மாதிரி சேர் பாபு, KN நேரு இவங்க கையில் தான் அந்த ஒரு அமைச்சரவை இருந்துச்சு. 9 பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போது திருப்பி என்ன பண்ணுறார் விஜய் ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லி பாரிசாலன் சொல்கிறாப்புல. அதை கூட நம்ம ஏற்றுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது கன்ஃபார்மாக நம்ம விஜய் தெலுங்கர்னு சொல்ல முடியாது. அதனால் விஜய் தமிழர்னு வச்சுக்கோங்க. ஆனால் விஜய் கூட மெயினான பதவியில் யார் இருக்கா அப்படின்னா 2 தெலுங்கர்கள் இருக்காங்க. 2 தெலுங்கர்களை நியமிச்சிருக்காரு. ஆல்ரெடி வந்து நம்ம ரெட்டி இருக்கார். யார்? ஆதவ் ரெட்டி. சரிங்களா? அவரை விட இன்னும் கூடுதல் பொறுப்பு கொடுத்து ஜான் ஆரோக்கியசாமி நியமிச்சிருக்கார் விஜய். பொது நிகழ்வுக்கு விஷ்ணு ரெட்டி ஆந்திரா சேர்ந்தவரை நியமிச்சிருக்கார். இதுக்கு நாம் தமிழர் கட்சியினர் எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. அதில் செய்தி தொடர்பாளர் போகிறாரு, உண்மை என்னவெனில் இன்னும் விஜயநகர அரசிடமிருந்து தமிழர்கள் நாம் விடுதலை பெறவே இல்லை. எவ்வளோ கூர்மையான ஒரு ஷார்ப்பான லைன் பாருங்கள். இன்னும் நம்ம அந்த விஜயநகர ஆட்சியிலேருந்து நம்ம மீண்டு வரவே இல்லை. சமீபத்தில் ஒரு பையன் சொன்னான் இல்லையா, நான் விஜயநகர வாரிசுடா அப்படின்னு சொல்லி, நான் தெலுங்கருடா, நான் நாயுடுடான்னு சொன்னான் பாருங்கள். அதே அந்த ஆட்சி தான் நடக்குது, அவங்க தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற வரியை பதிவு பண்ணியிருக்காரு நம்ம பாக்கியரசு. நேற்று என்ன பாரிசால்கிட்ட என்ன கேள்வி, இனத்துரோகி பாரிசால்கிட்ட என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, சீமான் அவர்கள் தோல்விக்கு காரணமே இனவாதம் பேசலை, அப்படி இனவாதம் பேசானால்தான் சீமானும் தோற்று போனார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அந்த இனத்துரோகி பாரிசாலன் சீமான் இனவாதம் பேசலைன்னா நீ என்னத்தை கிழிச்ச? நீ நேரம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கணும்ல. விஜய் கட்சியில் முக்கிய இடத்துல 2 தெலுங்கரில் போட்டிருந்தா, இப்போ பாருங்கள் லைவாகவே பாரிசாலனுடைய அந்த ட்விட்டரு, அதை வந்து நான் இது பண்ணுறேன், அதில் போடவே இல்லை. பாக்கியராசன் போட்டிருக்காரு, விஜயநகரத்தோட நீச்சியாக தான் வந்து இந்த ஆட்சி விஜய் ஆட்சி நானும் போடலை. ரெஸ்பெக்டோட மினிஸ்டர் வன்னியரசுக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் துப்பாக்கி சூடு பற்றி ஒரு செய்தி போட்டிருக்காரு. அவ்வளோதான் போட்டிருக்காரு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சீமான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. போடலை. 4 நாளைக்கு முன்னாடி மே 18க்கு ஒரு ட்வீட் போட்டார். நீங்கள் லைவாகவே பார்க்குறீங்க. இதெல்லாம் எதுவுமே நான் பொய் சொல்ல. அப்போது இந்த இனத்துரோகி பாரிசாலன் என்ன பண்ணாருன்னா, சீமான் அவர்களை வீழ்த்துறதுக்கு பொய்யா சொல்லி கட்டமைச்சு வீழ்த்தியிருக்கார். தமிழினத்துக்கு துரோகம் செஞ்ச துரோகி பாரிசாலன் சீமான் அவர்களை வீழ்த்துறதுக்காக பொய்யான பல பொய்களை வைத்து சீமான் வந்து இனவாதம் பேசணும், இனவாதம் பேசானாலாம் தோற்று போனார் அப்படின்னு சொல்லி. புரியுது அவங்களுக்கு? சீமானனை செய்கிற விஷயத்தை மட்டுமே பாயிண்ட் பண்ணி பேசுவார், ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா பாருங்கள், நம்ம இந்த பேச ஆரம்பிச்சோன்னா என்ன சொல்லுவார்னா, பாரிசாலன் வந்து என்னை பற்றி சின்ன பசங்க இவங்களுக்குலாம் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவார். பாரிசாலன் கிட்டத்தட்ட 12 வருஷம் பாரிசாலன் அரசியல் இருக்காருன்னா 12 வருஷம் நானும் அரசியலில் இருக்கிறேன். நானும் ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, அரசியல் களத்தில் பேசியிருக்கேன். இப்போ பாரிசாலன் என்ன சொல்லுவார், இவெல்லாம் புது பேச்சு அப்படின்ட்டு. யார் தமிழர் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கேள்வி வந்தப்போ சீமானை தன்னார், நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார். பாரிசாலனும் சொன்னார், யார் தமிழர்னா தமிழ் குடியில் பிறந்தவங்க தமிழர். நான் கூட தான் சொல்லியிருக்கேன். இவர் ஊடகத்தில் அறியப்பட்ட முகம்னால இவரும் சொல்லியிருக்காரு, பல பேர் சொல்லியிருக்காங்க. அதில் இவர் சொன்னேன் பார், அது இவர் சொன்னாருங்கிறது ஊருக்கே தெரியும். அதுக்கு நானுமே சாச்சு. அப்போ சீமானை வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லி இவர் ஒரு கூட்டம் வைப்பார். அதை நான் பண்ணேன் பார். அடுத்து 2016 கட்சி விட்டு என்னை வெளியேற்றிட்டாங்க. எதுக்குன்னா கண்டி நாயக்கர் ஆவணப்படம்னு சொல்லி. கண்டி நாயக்கர் ஆவணப்படத்தின முழு கிரெடிட்டே பாரிசாலனு கிடையாதுன்னா, அதை எடுத்தது எல்லாமே வேறு ஆளுங்க. சரியா? டிசிபியிலேருந்து வேறு வந்து ஆட்கள் இது பண்ணாங்க. அதில் பாரிசாலன் உழைப்பு ஒரு 20% 10% இருக்குனாலே அதிகம். இவர் கட்சி விட்டு வெளியே போனது கண்டி நாயக்கரோட ரிலீஸ் பண்ணனால தான் அப்படின்னு சொல்லி சொல்ல. ஏன்னா அப்போயே இவர் என்னென்னா இனவாத நாம் தமிழர் கட்சியில் இனவாத கட்சியாக நாம் தமிழர் கட்சியை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து சிறைக்கு போகணும், நம்ம ஊரை சிறைக்கு போகணும். நம்ம என்னென்னா அரசியல் இதை தான் கருத்து வைக்கிறோம். அந்த கருத்தை வந்து அரசியலே வைக்காமல் அது இனவாதமாக மாற்றி ஒன்றும் இல்லைங்க. இப்போது விஜய் வந்து ஆட்சியில் இருக்கார். விஜய் பக்கத்தில் 2 தெலுங்கு இருக்காங்க. தெலுங்கர் இருக்காங்க, அந்த இடத்துல 2 தமிழர் இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். அதை விட்டுவிட்டு நம்ம இனவாதமாக வாதமாக மாறி அதுபடி போனோம்னா அது எப்படி இருக்குன்னா நம்ம சிறைக்கு தான் போகணும். அதுக்கு தான் ஆசைப்படுறாப்புல. அதுதான் அந்த கண்டி நாயக்கர் ஆவணப்படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவரை இது பண்ணதுன்னா அதில் பல பேர் நம்ம ஆளுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவர் மட்டும் கிடையாது. இவர் நீக்கினது காரணம் இவர் ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவார். அது பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறது நம்ம. ஒரு தம்பி பேசியில் உட்காந்துக்கிட்டான்னா அண்ணன் சீமானுக்கு அவன் மனைவி பிள்ளைங்கள்லாம் ஃபோன் போட்டு என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி தெரியும்.
அப்போது அது என்னை வெளியேற்றிட்டாங்க. அந்த உங்களுக்கு தெரியும், நீங்கள் எதனால கட்சி விட்டு வெளியே போனீங்க தெரியும். இந்த திருட்டுத்தனத்தினால தான் நீங்கள் வெளியே போனீங்க. சீமான பேச்சை கேட்டு மூடிக்கிட்டு இருந்திருந்தா வெளியே போயிருக்க மாட்டீங்க. எப்போ ரிலீஸ் பண்ணணும், அதை ஏன் ரிலீஸ் பண்ணணும், அது நாம் தமிழர் கட்சியிலேருந்து ரிலீஸ் பண்ணால் அது கட்சிக்கு என்ன பின்னடைவு, அப்படிலாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிடுவேன். அப்போ அது ஒன்று. ரிமுனா என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி ஈவேரா எதிர்ப்பு நான் தான் பண்ணேன், சீமான் வந்து ஈவேரா வந்து அணைச்சிக்கிட்டு இருந்தார் அப்படிம்பார். அப்போ இந்த 3 விஷயந்தான். சரி ரைட். இப்போ இந்த 3 விஷயத்தை பற்றி இவர் பண்ணாருப்பார். ரைட், அதை நம்ம ஒத்துக்கலாம். இவர் என்ன பண்ணாருன்னு சொல்லிவிட்டு இவர் மேலே திருப்பி விமர்சனம் வைக்கிறோம். இனவாதம் பேசணும் அப்படிங்கிற பாரி எப்போ எதுனால இந்த விஜய்க்கு எதிராக இனவாத அரசியலை கையில் எடுக்கலை? திமுக அமைச்சரவையில் தெலுங்கர் இருக்காங்கன்னு பேச தெரிகிற பாரு ஏன் வந்து பதிவு போடலையே? இது இவர் பாக்கியராசன் பதிவு போட்டாரே, விஜயநகர ஆட்சி தான் நடக்குதுன்னு, நீங்கள் ஏன் போடல அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா இவர் விஜய்கிட்ட வாங்கி திங்கிறார். இது நான் ஓப்பனாக டிக்ளரேஷன் பண்ணேன், வாங்கி திங்கிறேன். அதனால தான் சீமான் அவர்களை திட்டமிட்டு வீழ்த்தினார். திட்டமிட்டு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு சீமான் அவர்களுக்கு எதிராக திட்டமிட்டு ரூட் மாஃபியாட்ட காசு வாங்கிட்டு இவர் வந்து வேலை பார்த்தார். அதான் ரூட் மாஃபியா பற்றி பேச மாட்டார். இனத்தை அழிச்ச கட்சி காங்கிரஸோட கூட்டணி வைக்க போகிறாருன்னு இவருக்கு முன்கூட்டியது. ஏன்னா இவருக்கு முன் கால ஞானி இல்லையா? விஜய் ஒரு இலுமினாட்டி அப்படிங்கிறத முன்னாடியே கணிச்சு சொன்னவர். விஜய் வந்தால் கல்வெட்டு நடக்கும், அதில் பல பேர் சாவாங்கன்னு கழித்து சொன்னவர். அப்போ இவருக்கு தெரியும் விஜய் வந்தால் காங்கிரஸோட கூட்டணி வைப்பார், இனத்தை அழிச்ச கட்சி அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது. காங்கிரஸுக்கு 2 அமைச்சரவை கொடுத்துருக்காரு, அதையும் எதிர்த்து பதிவு போடல. பாருங்களேன், காங்கிரஸ் இனத்தை அழிச்ச கட்சின்னு தெரியும், ஆனால் அதுக்கும் எதிராக பதிவு போடல. ஏன்? காங்கிரஸ் இனத்தை அழிச்ச கட்சி தானே, அதுக்கு 2 அமைச்சரவை கொடுத்துருக்காரே, அதுக்கு எதிராக பதிவு போடல. புரியுதுங்களா உங்களுக்கு? பாரிசாலனோட அந்த ஒரு ஜந்து வேலை. அதாவது விஜயை முழுசாக ஆதரிக்கிறார். ஏன் ஆதரிக்கிறாருன்னா, காசு வாங்கியிருக்காரு, நல்லா லம்பா பணத்தை வந்து வாங்கி திங்கிறாண்டா அப்படிங்கிற மாதிரி நல்லா வாங்கி தின்றார். ரூட் மீடியா, அதான் ரூட் மீடியா பற்றி பேச மாட்டார், காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சுருக்கிறது வந்து பேச மாட்டார். ஆனால் எதை பற்றி பேசுவார் அப்படின்னா, மெயினாக இன்னொரு விஷயத்தை பற்றி பேச மாட்டார். விஜய் வந்து இந்த இலவசங்கிற பேரில் ஏமாற்று வேலை பார்த்தார் அப்படிங்கிறத பேச மாட்டார். புரியுதா உங்களுக்கு? 6 சென்ட் தர முடியாதுன்னு சொல்லி அந்த சீமான் பேசினா சீமானுக்கு எதிராக பேசுவார். விஜய் தருவாருன்னு சொன்னால் அது வந்து எப்படி தர முடியும்னு கேட்க மாட்டார். சீமான் அவர்கள் வந்து கேட்டக்கூடாது, 2500 எப்படி கொடுப்பேன், நீ மக்களை ஏமாத்துன்னு சொன்னால் சீமானை வந்து இந்த மாதிரி விஜய் எப்படி பேசலாம்னு சொல்லி விஜய்க்கு ஆதரவாக சீமான் அவர்களாக எடுத்து பேசுவார். அதுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த பழைய மாடல் எடுத்துருவார். இந்த சொன்னால் பார்த்தீங்களா, அங்கே ஒருத்தன் அர்ஜுனா, அதே மாதிரி வந்து எடுத்துருவார். சீமான் வந்து அந்த கோயிலுக்கு போனார், சீமான் வந்து ஸ்டாண்டர்ட் செஞ்சார், சீமான் வந்து வைகோ செஞ்சுட்டாரு, இப்படி போயிடுவாப்புல. இந்த அரசு இது பேச மாட்டாப்புல. ஏன் இலவசம் கொடு, சீமான் கரெக்டான கேள்வி, 2500 எப்படி நீ கொடுப்பேன்னு. அது இந்த பாரிசான்னு கேட்க மாட்டாப்புல. இலவச அறிவிப்புகள் பொய், ஏமாற்று, உங்களை ஏமாத்தான் நடிகர் விஜய் வர்றாரு, திமுகவோட பினாமி தான் விஜய் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டார். விஜய்க்கு ஆதரவாகவே இருந்தார். சீமான் அவர்களை வீழ்த்தணும் திட்டமிட்டே வீழ்த்தினார். இது உண்மைதான். பல பேர் நம்மளை வீழ்த்தினாங்கன்னா, பாரிசாலன் தமிழ் தேசிய போர்வையில் சீமான் அவர்களை வீழ்த்தினார். இதை நம்ம வந்து அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீ வந்து உன் காசுக்காகவும் உன் தேவைக்காகவும் தமிழ் தேசியத்தை வந்து வியாபாரம் பண்ணாத. நீ வந்து வியாபாரம் பண்ணுற, நீ விஜயோட போய் சேர்ந்துக்க. விஜயோட போய் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணு, நீ வந்து வியாபாரம் பண்ணு, நல்லா சம்பாரி. உன்னுடைய எதுக்கு இவர் இப்படி பண்ணுறாருன்னா, நாம் தமிழ் கட்சி ஆதரித்து பேசுனா 1 லட்சம் வியூஸ் போதுன்னு வச்சுங்களேன், விஜய் ஆதரித்து பேசுனா 2 லட்சம் வியூஸ் போகும். வேறு ஒன்றுமே கிடையாது. காசு 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 எச்ச பிழைப்புக்காகவும் வியூஸுக்காகவும் தான் இவர் பண்ணியிருக்காருங்கிறது வெளிப்படையாக தெரியுதா? எதை பற்றியும் கேட்க மாட்டார். இனவாதம் பேசணும், சீமான் மட்டும் இனவாதம் பேசணும், நாம் தமிழ் கட்சிக்காரலாம் போய் சிறையில் போய் உட்காரணும். ஏன் விஜய் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு, அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், எங்களுக்கு வாயில் சுழுக்கு. அப்போது இங்கே வந்து இனவாதம்லாம் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் சொல்லுவேன், இனவாத கட்சி கிடையாது, நாங்கள் தான் ஆளுவோம், எங்களுடைய கொள்கை நாம் தமிழ் கட்சி கொள்கை என்ன, தமிழ்நாட்டை ஒரு தமிழை ஆளணும், தட்சாலி ஒரு ஆனார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கொள்கை. அவ்வளோதான். புரியுதா? அதில் தெலுங்கர் வந்து இந்த அமைச்சராக இருக்காங்க, அந்த அமைச்சராக இருந்துட்டு போகிறாங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி நம்ம வந்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், தெலுங்கர்களே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுங்களா, நம்மளை கொண்டு போய் நம்ம கட்சியை தடை பண்ணிடுவாங்க. இப்போ இதே பாரிசான் என்ன சொல்கிறாருன்னா, சீமான இதுக்கு தெலுங்கருக்கு சீட்டு கொடுத்துருக்காரு, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, தெலுங்கருக்கு ஏன் சீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி 4 பேத்துக்கு என்னமோ நம்ம கொடுத்துருக்கோம் தெலுங்கர்களுக்கு. அந்த விகிதாச்சார அடிப்படையில் அவங்க ஒரு 5% என்னமோ இருக்காங்களா, ஒரு 5 பேத்துக்கு எதாவது கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு சீமான் எப்படி தெலுங்கு வேட்பாளர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆனால் விஜய் கொடுத்துருக்காரு, அங்கே கேட்கல. எந்த கேள்வியுமே வந்து பார்த்திங்கன்னா, சீமானவர்கள் இனவாத கட்சின்னு போட்டு நம்ம வந்து அழியணும். இனவாதம் நம்ம கட்சி மேலே ஆல்ரெடி முத்திரை குத்துறாங்க. இன்னும் முத்திரை குத்தி இந்திய அரசே நம்ம கட்சியை தடை பண்ணிடும். ஆல்ரெடி எவ்வளோ கஷ்டத்தில் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோன்னு தெரியும். நம்ம கட்சிக்கு இவ்வளோ தூரம் சீமானவர்கள் காரைக்குடி தோற்கால வாய்ப்பே இல்லை, 4ஆவது இடத்துக்கு போகலாம் வாய்ப்பே இல்லை. திட்டமிட்டே ஆள் அரசாங்கம், அங்கே பிஜேபி, இங்கே பல உலக நாட்டு சதியில் தான் அந்த சீமா 4ஆவது இடத்துக்கு போயிருக்காரு. இதுதான் உண்மை.
மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, ஓட்டு மிஷின் வேலை நடந்திருக்குது. அதுக்கு உதாரணம் முத்துப்பாண்டியனை சொன்னதான். புரியுதுங்களா? நம்மளை வந்து அந்த இனவாத கட்சிங்கிறனால நம்மளை வந்து இனவாத கட்சியே நம்ம கிடையாது. நம்ம வந்து தெலுங்கருக்கு இடம் கொடுக்குறோம், கன்னடருக்கு, மலையாளிக்கு இப்படி தான் ஒரு கட்சி செயல்படும். இதில் எல்லாம் போயிட்டு ஒரு 5 சீட்டு கொடுக்கறதுக்கு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அது வந்து அது என்னென்னா அதை இனப்பகையாக மாறும். நம்ம பக்கத்தில் ஆந்திராக்காரன், பக்கத்தில் கேரளா, பக்கத்தில் இது இருக்குது. அப்போ நம்ம உரிமையை தான் இப்போ கேட்டு வாங்கணும். வந்து சண்டை போட்டுறக்கூடாது, சண்டை போடக்கூடாது. நம்ம ஆளணும்னு நினைக்கிறேன் நான். சீமான ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்டு. கூட வச்சுக்கணும் 4 பேர், அவ்வளோதான். என்னடா எங்களை இனவாதம் நீ ஏன் பாரு 4 பேர் இருக்கான் அப்படின்றணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் அரசியல். அப்படி தான் டாக்டிஸாக பண்ணுவோம். சீமானா டாக்டிஸாக பண்ணிருக்காரு. இவருக்கு வேட்பாளர் நிற்கக்கூடாதான், கட்சியில் வந்து இவர் இனவாதமும் பேசணுமா, அப்போ தான் சீமான் ஜெயிக்க முடியுமா? இனவாதம் பேச இல்லைன்னு தோற்று போயிருன்னு சொன்ன இவர் விஜய் பண்ணுற அந்த விஷயத்த பேச மாட்டார். விஜய் தெலுங்கு முக்கிய பொறுப்பில் கொடுத்துருக்காரே, பேச மாட்டாரு. பாய் மூடி மௌனமாக இருக்காரு. அப்போ புரிஞ்சுக்குங்க, இவர் ஒரு ஏமாத்து பேர் வழி தமிழ் தேசியத்தை வந்து நல்லா உழைக்கிறாரு, விற்று திங்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து தெளிவாக சொல்லலாம். இது இன்னும் சொல்கிறேன்னா தமிழ் இனத்துக்கு துரோகம் பண்ணுறாரு. சீமானை அழிக்கிறதுக்கு சைத்திட்டம் தீட்டி அழிச்சிருக்காரு. இன்னமும் நம்மளை வந்து அழிக்கிறதுக்கு சைத்திட்டம் தீட்டுறாரு. நாம் தமிழர் கட்சியில் அந்த விவரம் கொஞ்சம் ஒரு இதாக இருப்பாங்க இல்லையா, அவங்க மண்டைய கழுவும் இது. இவர் பேசுகிற பேச்சு நாம் தமிழர் கட்சியில் இருப்பாங்க, ஆனால் இவர் பேசுகிற பேச்சு வந்து அவங்க மண்டைய கழுவும். அது வீண் சிந்தனை கொண்டு போகும். அந்த வீண் சிந்தனை கொண்டு போய் ஒரு வேலை நடக்க தான் இவர் பண்ணுறாரு. இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நேற்றுக்கு அண்ணன் சாட்டை ஒரு வீடியோ போட்டுறேன். உண்மையாலுமே சொல்கிறேண்ணே, உண்மையாக சொல்கிறேன், சாட்டை ராயல் செல்யூட் வந்து அடிக்கணும். ஏன்னா பல செய்திகளை, உண்மை செய்திகளை எனக்கு பேச பயம், யாருக்கும் பேச பயம். ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் பேசும்போது சிறைக்கு வந்து டக்குன்னு போயிடும், வாழ்க்கை போயிடும், ஃப்யூச்சர் போயிடும். நம்மளுக்கு யாரும் இல்லை, பேக்கப் யாரும் இல்லை. ஆனால் அந்த தைரியமாக ஒருத்தன் பேசுகிறான்னா சாட்டை நேற்றுக்கு போட்டு அந்த வீடியோ பாருங்கள். ஒரிஜினல் சொல்கிறாருங்க, யாருன்னே தெரியாதான் ரமேஷ், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களை, அவர் என்ன கேஸ்ட்டுன்னே தெரியாதான். அப்போ அந்த உண்மையை போட்டு கேட்க ஒருத்தன் வேணுமில்ல, சாட்டை ஒருத்தன் வேணுமில்ல, அதுக்கே சாட்டைக்கு ராயல் சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அதெல்லாம் எல்லாத்துக்கும் வந்துடாது. சாட்டைக்கு இருக்குன்னா சாட்டைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும். தரமான சம்பவம், அதான்டா தரமான சம்பவம். இதே வார்த்தை ஏன் பாரி கேட்கல? அமைச்சர் வேலை எப்படி வந்து பிராமணரை போட்டிங்கன்னு கேட்கல? அதுவும் அந்த ரமேஷ் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர்காரு, வேறு ஏதோ ஒரு ஊருக்காரு. அவரை கொண்டு போய் திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஏன் போடணும்? அங்கே தான் பிராமணர் அதிகமாக இருக்காங்க, இவர் பிராமணர், அதனால் போட்டு அவரை ஜெயிக்க வச்சுருக்காங்கிற உண்மையை போட்டு பட்டுன்னு உடச்சிட்டாப்பு. அது இப்போ லட்சக்கணக்கான பேர்த்துக்கு போய் சேர்ந்துடும். புரியுதுங்களா? அதுதான் அரசியல், அதுதான் பேசணும். விஜயுடைய அரசியல் இப்படி தான் இருக்குன்னா அப்படி தான் பேசணும். ஏன் அதை ஏன் பாரி பேச மாட்டாப்புல? ஏன் விஜயநாராட்சியோட நீச்சின்னு சொல்லி நம்ம செய்தி தொடர்பாளர் பேசுகிறாரே, அது மாதிரி ஏன் பாரி சேனல் பேசுகிறோமா? இனவாதம் பேச வேண்டும், இனவாதம் நான் பேசு, விஜய்க்கு எதிராக இனவாதம் பேசுப்பா, அதை விட்டுருவார். இவர் என்ன பண்ணுவாருன்னா, சீமானவர்களை இனவாதம் பேசுனா தான் தோகன்னு சொல்லி உருட்டிட்டு கிடப்பார். சீமான தோல்விக்காரனா ஓட்டு மிஷின்ங்கிறது அதுதான். மக்கள் காரணம்னு கூட நான் சொன்னேன். மக்கள்லாம் காரணம், மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது எல்லா வகையிலையுமே அந்த முத்துப்பாண்டி வீடியோ பாருங்களேன். அவர் அங்கே என்ற இடத்துல இருந்து அவர் கணிச்சு, அவர் பார்த்த 2 கண்ணால் பார்த்த சாட்சியாக வந்து உட்காந்து வீடியோ பேசினார், சொன்னார். இங்கே வந்து ஓட்டை பிரிக்கவே இல்லை, ஆனால் அங்கே வந்து சீமான் பின்னடைவுன்னு எப்படி வர முடியும்? ஓட்டு என்ன தானே அங்கே வந்து பின்னடைவோ முன்னடைவோ வரும். எல்லாமே பின்னடைவு, முழுக்க சதியில் தான் சீமான் வந்து இவ்வளோ தூரம் அந்த காரைக்குடியே 4வது இடத்துக்கு தள்ளப்பட்ட தேர்போகி பாண்டியனுக்கும் பின்னாடி வந்திருக்காரு. பிரபு 1 லட்சம் ஓட்டு எப்படி பிரபுக்கு வரும்? டாக்டர் பிரபுக்கு வாய்ப்பே இல்லை. மாங்குடி அவர்களுக்கு 70,000 ஓட்டு சில்லற, தேர்போகி பாண்டியன் 30,000 சில்லற, சீமானவர்களுக்கு அதுக்கும் கம்மியானா இதெல்லாம் நம்மளாம் ஏற்றுக்க முடியாது. இதான் உண்மை. இப்படி தான் இதான் பேசணும். ஆனால் இதை பேசாமல் இவர் என்ன பண்ணுறாரு? திருப்பி நாம் தமிழ் கட்சி தோற்றது காரணம் இனவாதம், சிறங்குவாதம். நாங்கள் இனவாதமாக பேச மாட்டோம்ப்பா, எங்களுக்கு தெலுங்கு, கன்னடா, மலையாளி எல்லாம் வேணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எதுக்கு நம்ம இது பண்ணோம்? நம்ம கட்சியில் எல்லாம் இருக்கட்டும், நாங்கள் தான் ஆட்சியில் இருப்போம், அவ்வளோதான் நம்மளுடைய கோட்பாடு. இனவாதம் பேசிக்கிட்டு, இவர் சொல்கிற மாதிரி பேசிக்கிட்டு, கட்சியில் தெலுங்கு யாரையுமே சேர்க்காமல் மலையாளி எல்லாத்தையும் இது பண்ணி விட்டு அப்படியே நாங்கள் போய் இது பண்ணோம்னா போக வேண்டியதான். அது நம்ம வாழ்க்கையை அழிச்சு போடுவோம். இளைஞர்கள் நீங்கள் வந்து நல்வழிப்படுங்க, பாரிசான பின்னாடி போகாதீங்க. போனீங்கன்னா உங்களை வந்து இது பண்ணி விட்டுட்டு அவர் ஒரு நல்ல அந்த ஏசி ரூமில் வந்து உட்காந்துக்குவார் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.